அதனாலே நம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியை நடத்தி வரும்பொழுது ஆரம்பத்திலேயே செங்கடல் அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. பின்பாக பார்வோன் வந்து நிற்கிறான். அவர்களால் முன்பாகவும் போக முடியல, பின்பாகவும் போக முடியலை. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறார்கள். மோசேக்கு எல்லா சூழ்நிலையிலுமே பிரச்சனை வருகிறது. அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, நான் உன்னை பேசுவேன் அழைத்த தேவன் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். முன்பாக போக முடியல, பின்பாக போக முடியல, என்ன பண்றது என்று தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி. அதனால் நம் தைரியம் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்யணும். கர்த்தர் எனக்கு சகாய, என் பலவீன நேரத்தில், என் போராட்ட நேரத்தில் கர்த்தர் எனக்கு சகாய, என் தேவை நேரத்தில் கர்த்தர் எனக்கு சகாய, என் பலவீன நேரத்தில் கர்த்தர் எனக்கு சகாய. இப்படி எல்லா நெருக்கங்கள் வரும்போதும் நாம் விசுவாசத்தோடு பயம் இல்லாமல் அறிக்கை செய்யணும். கர்த்தர் எனக்கு சகாய, கர்த்தர் எனக்கு சகாய என்று சொல்லி அறிக்கை செய்ய கர்த்தரே இறங்கி வந்து உங்களுடைய தேவைகள், உங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை சமாதானமாய் வாழ்வது